ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யை நமஹ. ஓம் கம் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யை நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமய மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராக கிருதவோ யந்து விஸ்வதः. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மத்ஆச்சார்ய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்ம்யஹம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமோ நமः. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதः மனோ மே வாஜி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மா இதி. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர் பகவத்பாது அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரி என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 84வது ஸ்தோத்திரத்துக்குரியதான அர்த்தம். இந்த ஸ்தோத்திரத்துக்கு கொடுத்திருக்கிற மந்திரம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. பொதுவாகவே அனைத்து தேவி உபாசகர்களும் தேவி பக்தர்களும் பொதுவாகவே எழுதக்கூடியதான ஒரு மந்திரம். அவர்கள் எழுதக்கூடியதான கடிதங்கள்ல புஸ்தகங்கள் எல்லா இடத்துலையுமே ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. அதுபோலவே சன்னியாசி பரம்பரைகளுக்கு மறக்க முடியாத ஒரு மந்திரம் எது அப்படின்னு நாராயண ஸ்மிருதி. அவங்க கையொப்பு போடுறது அவங்களுடைய சிக்னேச்சர், எந்த துறவியினுடைய சிக்னேச்சர் என்ன அப்படின்னா நாராயண ஸ்மிருதி அப்படி. அதுபோல பராசக்தியினுடைய பக்தர்கள் அல்லது தேவி பக்தர்கள் அனைவருக்குமே முதலும் கடைசியும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா இந்த மந்திரத்தை தான் சொல்ல முடியும். 84வது ஸ்தோத்திரம் ரொம்ப பரம காருண்யம் நிறைந்ததான ஒரு ஸ்தோத்திரம். ஆகவே பகவத்பாதர் ரொம்ப சிறப்படைந்த அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதான இந்த மந்திரத்தை இந்த ஸ்லோகத்துக்காக கொடுத்திருக்கார். இந்த ஸ்தோத்திரம் ஜபம் செய்வதனால வரக்கூடியதான பலன் என்ன அப்படின்னா பரகாய பிரவேச சக்தி பெறுவதற்காக. பரம் அப்படின்னா அடுத்தவங்க, காயம் அப்படின்னா உடம்பு. தன்னுடைய உடம்பை விட்டு இன்னொரு உடம்பு புகுந்து அந்த தத்துவங்கள் எல்லாம் அவங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் அல்லது அவங்களுடைய ஏதோ ஒரு காரணத்துக்காக கூடு விட்டு கூடுவாயல்னு பேரு. இந்த கூடை விட்டு, அதாவது இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ள தாவறது. இந்த கூடு விட்டு கூடுவாயறதுல இருக்கிறதான பிரச்சனை என்ன அப்படின்னா எந்த உடம்பிலிருந்து போகிறதோ அந்த உடம்பை அந்த ஜீவாத்மா திரும்பி வர வரைக்கும் கட்டி காப்பாற்ற வேண்டும். இந்த உடம்பை சிதிலம் பண்ணி விட்டா அப்புறமா அந்த ஆத்மாவுக்கு திரும்பி இதுக்குள்ள உட்கார முடியாது. பகவத்பாதருக்கு மண்டன மிஸ்ரன் அண்ட் சரசவாணி இவர்களோட வாத பிரதிவாதத்துக்கு செல்லுகிறார். தன்னுடைய கணவனான மண்டன மிஸ்ரர் தோத்து போயிடுவார்னு தெரிஞ்சதுமே சரசவாணிங்கிறதான ஜட்ஜு, அந்த அம்மா தான் அங்கே ஜட்ஜா உட்கார்ந்துட்டு இருக்கா. சங்கரருக்கும் மண்டன மிஸ்ரருக்கும் நடுவே சரசவாணி ஒரு கேள்வி கேட்டா, பகவத்பாதரே நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கணவனும் மனைவியும் ஒன்றுதானே? ஆமாம்னு ஒத்துக்கொள்கிறார் முன்னாடியே. அப்படியானால் கணவன் கேட்க வேண்டியதான ஒரு கேள்வி நான் கேட்கலாம் அல்லவா? தாராளமாக கேட்கலாம், கேளுங்களேன். அப்போ இங்கே சரசவாணிக்கு 2 பொசிஷன். இங்கே ஒன்று ஜட்ஜு, இன்னொரு இடத்துல இந்த வாத பிரதிவாதத்தில் போட்டி போடக்கூடிய தன்னுடைய கணவனுடைய பிரதிநிதியாகவும் இருக்கான். கணவனை ஒரு நாளைக்காவதும் காப்பாற்ற வேண்டும், அவருக்கு புத்திமதி கூறத்துக்கு ஒரு நாளைக்காவது அவசரம் கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காக சரசவாணிங்கிறதான தேவி இந்த ஒரு பிரயோகத்தை செய்கிறார். நீங்கள் கட்ட பிரம்மச்சாரி, எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவர், சர்வஜன் என்கிறதான பட்டம் கிடைக்க வேண்டுமானால் உலகத்துல காமசாஸ்திரம் என்கிறதான சாஸ்திரத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அல்லவா? ஆமாம். காமசாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டது பகவத்பாதர் தலையை கீழே போடுறார். அம்மா என்னை மன்னிச்சுக்கோங்கோ, எனக்கு இதில் அறிவு இல்லை, நான் ஒத்துக்கிறேன். இந்த அறிவை சம்பாதிச்சு பிரதிவாதம் ஆரம்பிக்கலாமா? அதுக்கு நீங்க சமயம் கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்டதும் நிச்சயமாக உமக்கு தரப்படும், சென்று வாருங்கள். நான் இந்த காமசாஸ்திரத்தை பரிபூர்ணமாக தெரிந்த பிறகு உங்களுடன் திரும்ப போட்டி போடலாம் அப்படி கிளம்புற. அந்த ஊர் ஒரு அரசன் யாதர்ச்சிகமாக இறந்து போகிறாருங்கிறதான செய்தி இந்த ஆசிரமத்துக்குள்ள வருது. தன்னுடைய சீடர்கள் மூலமாக பத்மபாதன், அவருடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர். பத்மபாதன்னா பகவத்பாதருக்கு அவ்வளோ பிரியம். பத்மபாதனுக்கு பகவத்பாதரிடம் உயிர். அப்போ பத்மபாதன் கிட்ட சொல்றார், மற்ற சீடர்கிட்டையும் சொல்றார், என்னுடைய உடம்பு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கோ, நான் பரகாய பிரவேசம் செய்ய போகிறேன். அந்த ராஜாவினுடைய உடம்புக்குள்ள போய் இருந்து காமசாஸ்திரத்தை பரிபூர்ணமாக தெரிந்த பிறகு திரும்பி அது வரைக்கும் என்னுடைய உடம்பை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அதுபடி
அரசனுடைய உடம்புக்குள்ள புகுந்து அந்த மனைவியோட தாம்பத்தியமான மைதுன சம்சர்க்கம் வழியாக தெரிந்துக்க வேண்டியதான காமசாஸ்திர விபவங்களையும் வைத்தியங்களையும் எல்லாம் தெரிந்த பிறகு திரும்ப தன்னுடைய உடம்புக்குள் வந்து புகுந்து வாத பிரதிவாதத்தில் மண்டனமிஸ்ரனை வென்று விடுகிறார். அவர் உடனடியாகவே ஒப்பந்தத்தில் சொன்னபடியே சீடனாகி மாறிவிட்டார். கணவன் போன இடங்கள் எல்லாம் மனைவியும் செல்ல வேண்டும், அது சத்தியமல்லவா கேட்கிறார். ஆமாம் குருநாதா, அப்படியானா என்னையும் நீங்கள் சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்புறம் சரசவாணியும் பகவத்பாருடைய சீடராகி விட்டார். அப்படி எல்லாருமா சேர்ந்து பிரயாணம் செய்கிறார்கள். இதே மாதிரி திருமூலரை பற்றி எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பேன். ரொம்ப 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 பெரிய ஞானி, பெரிய சித்தர். அவர் வந்து இதே மாதிரி தான் அந்த மாடு மேய்க்கிறவனுடைய உடம்புக்குள்ள, மூலனுடைய உடம்புக்குள்ள புகுந்து திருமூலருங்கிறதான பேரில் பிரசித்தி பெற்ற பெரிய ஒரு இறைவனை பற்றி பரிபூர்ணமாக வியாக்கியானம் செஞ்ச ஒரு மகாத்மா. அவரும் பரகாய பிரவேசம் பண்ணித்தான் தெரிஞ்சுக்கிறார். இப்படி பரகாய பிரவேசம்ங்கிறது வந்து ஒரு வித்தை, ஒரு சித்தி. இது பல பேர் வந்து முன்னைய காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கா. இந்த காலத்தில் எல்லாம் நடக்குமா அப்படின்னா ரொம்ப ரேர் தான். இதனால மானசீகமாக நாம் வந்து பரகாய பிரவேசம் செய்கிறோம் பல இடங்களில், பல நேரங்களில். ஈவன் தியான யோகாதிகளில் கூட சீடன் அல்லது பக்தன் இறைவனுடைய பரிபூர்ணமான அந்த திவ்ய சரீரத்தில் தான் போய் ஒட்டி கொள்கிறான். நானே பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அல்லவா, என்னுடைய சாதனா காலங்களில் நான் செய்யக்கூடியதான விதமான தியான யோகாதிகளில் வந்து நான் சக்தியினுடைய மடியில் ஏறி உட்கார்றது, அந்த பாதத்தை என்னுடைய சிரஸை தூக்கி வச்சுக்கிறது, அந்த பாதத்தை என்னுடைய இதயத்தை தூக்கி வச்சுக்கிறது, அந்த பாதத்தில் வந்து முத்தம் கொடுக்கறது, அபிஷேகம் செய்கிறது, இதுவும் நாம் வந்து ஒரு வழியான பரகாயம்தான் செய்கிறோம். பக்தர்கள் வந்து இறைவனை அந்த உடம்பை தொட்டு, அதாவது இறைவனுடைய பிம்பத்தை தீண்டி, அந்த உருவத்தை தீண்டி எந்த ஒரு உபச்சாராதிகள் செய்கிற நேரத்திலையும் அது ஒரு டைப் ஆஃப் பரகாய பிரவேசம் தான் ஆகும். ஆகவே நாம் எப்பொழுதுமே நம்மளுடைய ஜீவனை வந்து, இந்த ஜீவாத்மா வந்து இறைவனுக்காக சமர்ப்பணம் செய்து பூஜை செய்தோமானால் அது மனசா வாச்சா கர்மனா 3 விதத்திலையும் நாம் அதை செய்ய முடியும். இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பரகாய பிரவேசம் செய்ய முடியும் என்றால், இறைவனிடம் பரமவிதமான பக்தி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, இந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் ஜபம் பண்ணி சித்தி கிடைக்கிறதோ, அவர்களுக்கு வந்து இறைவனை நினைச்ச மாத்திரத்துல தன்னை இறைவனாக்கிக் கொள்ள முடியும், இறைவனை தன்னை ஆக்கிக் கொள்ள முடியும். அப்படிங்கிறதான 2 பக்கத்துக்கும் இவங்களால இந்த யோகத்தை செய்ய முடியும். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பரகாய பிரவேசம் தான். அப்படி பொதுவாக பரகாய பிரவேசம் சித்தி என்பதை அடைவதற்காக இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்து சித்திவர்த்தி கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்துல அம்பாளுடைய எந்த அங்கங்கள் நிற்கிற என்று பார்த்தோமானா, இந்த 100 ஸ்லோகங்களையும் நாம் என்ன கத்துக்க போறோமோ, லலிதா சகஸ்ரநாமத்தில் என்ன கத்துன்னு இருக்கோமோ, திரிசதியில என்ன கத்துன்னு இருக்கோமோ, தேவி பாகவதத்தில் என்ன கத்துன்னு இருக்கோமோ, சப்தசதி அப்படிங்கிறதான தேவி மகாத்மத்தில் சண்டி அப்படிங்கிறதானதுல என்ன கத்துக்கிறோமோ, உலகத்தில் இருக்கிறதான சதுர் வேதங்கள்லையும் கத்துன்ற பயன் என்னமோ, சர்வ 1008க்கு மேற்பட்டதான உபனிஷத்துக்குள்ள கத்துக்கக்கூடியதான மகாத்மியங்கள் என்னவோ எல்லாத்தையுமே சேர்த்தா என்ன கிடைக்கும்? அம்பாளுடைய 2 திருவடிகள். உலகத்தில் எவ்வளவு கத்துண்டாலும், எவ்வளவு உணர்ந்தாலும், எவ்வளவு தெரிந்து கொண்டாலும், எவ்வளவு புண்ணியபாவம் இருந்தாலும், என்னெல்லாம் இருந்தாலும் சரி, இந்த பிரம்மாண்டங்கள் புவனங்களையே வந்து நாம் தெரிந்து கொண்டாலும் அதெல்லாம் வந்து அம்பாளுடைய 2 பாதங்கள்ல அடக்கலமாகிவிடும். எல்லாமே அம்பாளுடைய அந்த திருவடிகள்ல அடங்கிவிடும். அப்போ நாம் இவ்வளவு நாளா என்ன தெய்வீ ஞானத்தை உணர்ந்து இருக்கோமோ அதனுடைய பயன், அதனுடைய பலன், அதனுடைய அனுகிரகம் தான் இன்று நாம் கத்துக்கக்கூடியதான இந்த 84வது ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்வதற்கு நாம் அனைவரும் கொடுத்து வச்சிருக்கோம். இதை விளக்குவதற்கு அம்பாள் எனக்கு கொடுத்ததான அனுகிரகம் அபரிமிதமான சந்தோஷத்தை உருவாக்குறது. இதை கேட்பதற்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றவர்கள் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்டவர்களுக்கு தான் பராசக்தியினுடைய பாதங்களை பற்றி வர்ணனை செய்யவும், அதை கேட்கவும், அதை உணரவும், அதை ரசிக்கவும் முடியும். நாராயண பட்டதிரிப்பாடு அப்படிங்கிறதான மேல்பத்தூரில் இருந்ததான நாராயண பட்டதிரிப்பாடு, நாராயணியம் எழுதினதான மகாத்மா, அவர் வந்து தன்னுடைய கடைசி காலத்துல முக்கோல பகவதி அப்படிங்கிறதான அந்த கோவில்ல பகவான் கிருஷ்ணனுடைய ஆத்மப்படி அந்த கோவில்ல போய் தன்னுடைய கடைசி காலத்தை கழிக்கிறார். அப்போ அவருக்கு 70 வயசு.
அந்த 70 வயசுக்கு வருஷத்துக்கு ஒன்று ஒரு ஸ்தோத்திரம்ங்கிறதான முறையில் ஸ்ரீபாத சப்ததி அப்படிங்கிறதான 70 ஸ்லோகங்கள் பராசக்தியினுடைய பாதங்களை பற்றி மட்டுமே 70 ஸ்லோகங்களில் வர்ணனை செய்கிறார். அம்பாளுடைய பாதங்களுக்கு 70 ஸ்லோகங்கள் சாதா மனித உடம்பை வைத்துக் கொண்டுதான சம்ஸ்கிருத பண்டிதனும் கிருஷ்ண பரமாத்மனுடைய பரம பக்தனுமான நாராயண பட்டதிரிப்பாடுக்கு பண்ண முடிஞ்சது. காதாலே கேட்பதும் கண்களாலே அந்த ஸ்தோத்திரத்தை சும்மா பார்க்கறதும் செஞ்சா கூட போரும், அபரிமிதமான புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். புண்ணியம் கிடைக்க கிடைக்க நாம் இறைவனிடம் பக்கத்தில் போவோம், இறைவனை ரொம்ப அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும். பாவம் செய்ய செய்ய நாம் இறைவனிலிருந்து விலகி 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 வெளியே போயிட்டு இருப்போம். இதுதான் புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் இருக்கிறதான பிரத்யக்ஷ பிரமாணம். ஆகவே பராசக்தியினுடைய அம்பாளுடைய திருவடிகளைத்தான் பகவத் பாதர் இந்த ஸ்லோகத்திலே வர்ணனை செய்கிறார். செபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து ஒரு வருஷ காலம் தினமும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்தால் கடைசியில சித்தி அடையும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு கூடு விட்டு கூடுவாயக்கூடியதான பரகாய பிரவேசம் என்கிறதான சித்திகளிலே ரொம்ப பெரிய ஒரு சித்தி இது. இந்த வித்தியை சித்தியாக அடைய முடியும். நிவேத்தியம் பால் பாயசம், தேன், சித்ரான்னம் இதெல்லாம் அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணி அம்பாளுடைய பரிபூர்ணமான திருப்தியும் அனுகிரகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்குரியதான சக்கரம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் சொல்றதுக்கு. ஷட்கோணத்துக்கு பதிலாக ஷட் விருத்த சக்கரம். இது 6 விருத்தங்களை போன்றதான சக்கரம். அதுல நடுவே மேலிருந்து கீழ் எழுதி வரக்கூடியதான பீஜாட்சர மந்திரம் ஆம் ஹ்ரீம் குரோம் அப்படிங்கிறதான 3 பீஜாட்சர மந்திரங்கள் மேலிருந்து கீழே எழுதிட்டு வர வேண்டும். நடுவில் அதை சுத்தம் இருக்கக்கூடியதான அர்த்தவர்த்தாக்கிரமம் இருக்கக்கூடியதான ஷடாதார சக்கரங்களுக்கு சா ஞா வா சா ஹும் ஃபட் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரங்களே எழுதும். இந்த ஸ்லோகத்துக்கு பகவத் பாதர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கார். மனிதனாக பிறந்து நாம் எதை அடைய வேண்டுமோ, எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் எதை அடைந்தால் நமக்கு முக்தி மோட்சம் அப்படிங்கிறதான பரமசத்தியத்தை உணர முடியுமோ அது இந்த ஒரு ஸ்லோகத்துல, இந்த ஸ்தோத்திரத்துல இருக்கு. அதுதான் இருக்கிறதான மகத்துவம். இதனுடைய அந்த ஸ்லோகத்தினுடைய மகாத்மத்துக்காகவே நான் ஒரு அடிஷனல் மந்திரம் சொன்னேன் இன்னைக்கு தியான ஸ்லோகத்துல. என்னது? ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாதி பிரதிஷ்டிதம் ஆவராவிர்மா இதி அப்படிங்கிறதான மந்திரத்தை சொன்னேன். இது சாதாரணமாக நான் எல்லா சொற்பொழிவையும் சொல்ற மந்திரம் தான் இது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக சொல்ல காரணம் என்னன்னா, நாம் எதை வேணா வர்ணிக்க முடியும், எதை வேணா சொல்ல முடியும் அம்பாளுடைய அனுகிரகத்தினால. அம்பாளுடைய ஸ்பெஷல் பர்மிஷன், ஸ்பெஷல் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அம்பாளுடைய திருவடிகளை பற்றி மட்டும் வர்ணிக்க முடியும். ஆகவே அதை வர்ணிக்கிற நேரத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிழைகள் இருந்தாலோ, இல்லது நாம் சொல்றது ரொம்ப பற்றாக்குறையாக இருந்தாலோ, இல்லை நாம் சொல்லுகிறது அவ்வளவு ரொம்ப ஒண்ணுமே இல்லை, அதை பற்றி அதனோட ரியாலிட்டியை கம்பேர் பண்ணி நம்ம சொன்னது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது வந்துடும். அந்த தப்பு தவறெல்லாம் இல்லாம செய்வதற்காக வாங்மே மனசி பிரதிஷ்டதா, என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய மனசுல பிரதிஷ்டமாகட்டும். அதே நேரம் மனோமைவாதி பிரதிஷ்டதா, மனசுல எந்த உணர்வுகள் ஏற்படுகிறதோ அது என்னுடைய நாக்கு வழியாக, என்னுடைய பேச்சு வழியாக வெளியே வர வேண்டும். இதுதான் நான் உன்னிடம் கேட்டுக்கக்கூடியதான ஒரு பிரார்த்தனை அப்படின்னு அம்பாளிடம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெஷலாக பண்ணியதான ஒரு பிரார்த்தனை இது. ஸ்ருதி நாம் மூர்தானஹ தததி தவ யௌ சேகரதயா மாமபி ஏதௌ மாதஹ சிரசி தயாதேஹி சரணோ ய யோஹோ பாத்யம் பாதஹ பசுபதி ஜடாஜூட தடினி யயோர்லாக்ஷாலக்ஷ்மிஹி அருண ஹரிச்சூடாமணி ருச்சிஹி சுதீனாம் மூர்தானோ தததி தவ யௌ சேகரதயா மமாப்யேதௌ மாதஹ சிரசி தயாதேஹி சரணௌ யயோபாத்யம் பாதஹ பசுபதி ஜடாஜூடதடினி யயோர்லாக்ஷாலக்ஷ்மி அருணஹரி சூடாமணி ருச்சிஹி. சுதீனாம் மூர்தானஹ, சுதிகளினுடைய மூர்தா அப்படின்னா சிரஸுக்கு மேல, பர்வதங்களுக்கு கொடுமுடி சொல்லுவாள்வா அது மாதிரி. சுதிகளினுடைய தலை, சுதிகளினுடைய சிரசு என்ன என்றால் அதுதான் உபனிஷத், அதுதான் வேதாந்தம். வேதங்களினுடைய கடைசி பாகம் பாதத்திலிருந்து ஆரம்பிச்சோமானா சிரசு வரைக்கும் செல்லுகிறது. கேசாதி பாதம், பாதாதி கேசம். இப்படிதான் நாம் இறைவனுடைய மூர்த்தி பாவங்களை நாம் பார்ப்பதும் உணர்வதும் ரசிப்பதும் எல்லாமே. ஆகவே
நாம் கத்துக்கக்கூடியதான அனைத்து தத்துவங்களுடைய கடைசி பாகம் என்பது வந்து உபனிஷத்து. அதுதான் ரசம், வேத ரசம் என்ன அப்படின்னா உபனிஷத்துக்கு. அப்ப ஸ்ருதீனாம் மூர்தானகா, ஸ்ருதி அப்படின்னா வேதம், மூர்தானகா அப்படின்னா அதனுடைய சிரசில் இருக்கக்கூடிய, சிரஸ்ல இருந்து விளங்கக்கூடியதான தத்துவம், அதுக்கு பேர் தான் உபனிஷத்து. ஆகவே உபனிஷத்துக்கள் தததி, அவ என்னத்தை தூக்கி தலையை வச்சுருக்கா அப்படின்னா, யயௌ தவயௌ, உன்னுடைய சரணாரவிந்தங்களை, உன்னுடைய பாததூளிகளை, உன்னுடைய திருவடிகளை வந்து சேகரதையா மாமபி, சிரோபூஷணமாக, சிரஸாக தன்னுடைய சிரஸ்ல போட்டு தாரணம் செய்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதான தத்துவத்தை சொல்லுவார். ஏதோ அப்பேற்பட்டதான இந்த உபனிஷத்துக்கள் பராசக்தியை வந்து, அம்பாளுடைய திருப்பாதங்களை வந்து தங்களுக்கு குருவாக பாவனை பண்ணிக்கிறது. உபனிஷத்துக்கு குரு இருக்கா அப்படின்னு கேட்டா, உபனிஷத்துக்களை மூர்த்தி பாவத்தில் பார்த்தோமானா அனைத்து மூர்த்திகளுக்கும் ஒரு குரு இருக்க வேண்டும் அல்லவா? உபனிஷத்துக்களுக்கும் வேதங்களுக்கும் எல்லாம் குரு ஆறு அப்படின்னு கேட்டா பராசக்தி, அவ்வளவுதான். சக்தி தான் வேதங்களுக்கும், அதாவது ஸ்ருதிக்கும், உபனிஷத்துக்களுக்கும், ஸ்ருதிக்கும் எல்லாத்துக்குமே வந்து குருவாக இருக்கக்கூடியது பராசக்தி ஒருவளே. கேனோபனிஷத்துல வியாக்கியானம் செய்யப்படுகிறது. சாமவேதத்தில் வரக்கூடியதான் கேனோபனிஷத்து. கேனோபனிஷத்துல வந்து உமா அப்படிங்கிறதான பேர்ல பராசக்தியை அழைக்கிறார் அந்த மந்திரம். அதுல வந்து உபனிஷத்துக்களுக்கெல்லாம், வேதங்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவள். அதுபோலவே இந்திரனுக்கும் ஒரு தடவை குருவானாள் தேவி. அந்த யக்ஷஸ்வரூபமாக வந்து ஞாபகம் இருக்காதுக்கு முன்னாடி நான் சொன்ன கதையில ஒரு துரத்தங்க போடுறா ஒரு புல்ல, அதை வந்து எரிச்சு காட்டுங்க அப்படிங்கிற அக்னிபாவங்கிட்ட முடியவில்லை. சரி, அதை நடத்தியாக காட்டு அப்படிங்கிற வருணங்கட்டையும் வாயு கிட்டையும் அத்தடிக் பாலகளும் தோற்று விடுவார்கள். கடைசியில் வந்து இந்திரன் வந்து சரணாகதி அடைகிறார். இந்த பரபிரம்மஸ்வரூபம் யாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கொள்ளலாமா அப்படின்னு. அப்படி இந்திரன் வந்து சரணாகதி அடைந்ததும் அம்பாள் சொல்லுகிறாள், நான் தான் பரபிரம்மஸ்வரூபணியான பராசக்தி, பரபிரம்மத்தினுடைய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள் சண்டி. சண்டி அப்படின்னா பிரம்மத்தினுடைய மனைவி. பிரம்மத்தினுடைய மகாராணிக்கு பேரு பிராமணி. அந்த பிராமணி தான் சண்டி தேவி. சண்டி என்றாலே பிரம்மம் என்றுதான் அர்த்தம். சண்டிகா பரமேஸ்வரி. அதனால்தான் சண்டிகா மந்திரம் தான் ரொம்ப பெரிய மந்திரம். நவாட்சர மந்திரத்தில் வந்து சண்டி அப்படிங்கிறதான வார்த்தையை உபயோகப்படுத்த நவாட்சர மந்திரத்தை கொடுத்திருக்கார்கள். மந்திரங்களிலே ரொம்ப பெரிய மந்திரமாய் மாறப்படுகிறது. சிரசி தயாதேகி, அதாவது பாதத்தினுடைய மகாத்மத்தை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்றது 3 தத்துவங்களாக இந்த ஸ்தோத்திரத்துல உபதேசம் செய்கிறார். ஒன்று வந்து உபனிஷத்துக்கள் பராசக்தியுடைய திருவடிகளை வந்து தன்னுடைய சிரஸை தூக்கி வச்சுருக்கு. அதாவது வேதத்தினுடைய சிரஸ்ல உபனிஷத்து இருக்கிற மாதிரி உபனிஷத்துக்கள் வந்து பராசக்தியினுடைய திருவடிகளை வந்து குருவாக பாவனை பண்ணி சிரஸுக்கு மேலே வைத்துக் கொண்டிருக்கு. குருவனுடைய ஸ்தானம் உடம்புல சிரஸ்து, மாதாவினுடைய ஸ்தானம் உடம்புல வந்து தொப்புள், நம்மளுடைய நாபி பத்மம். பிதா மித்ராதிகளுடைய ஸ்தானம் என்பது வந்து இதயம். இப்படி நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அங்கங்களை சொல்லியிருக்கு. இரண்டாவது வந்து கங்காதேவியினுடைய மகாத்மா. கங்காதேவியை வந்து எப்படி பராசக்தி தன்னுடைய பாதத்தில் நமஸ்காரம் செய்ய வைக்கிறாள் அப்படிங்கிறதாலும் தத்துவம். மூன்றாவது விஷ்ணு பகவானுடைய கிரீடம் அல்லது விஷ்ணு பகவான் சூடி இருக்கக்கூடியதான சூடாமணி. இந்த 3 பேரும் அம்பாளுடைய பாதங்கள்ல விழுந்து நமஸ்காரம் செய்கின்ற நேரத்துல அவர்களுக்கு ஏற்படக்கூடியதான மாற்றங்களை, அவர்கள் உணர்கின்றதான அந்த அறிவைத்தான் ஸ்தோத்திரமாகவும் இதுல பகவத்பாதம் எடுத்து சொல்ல போகிறார். சிரசி தயயாதேவி, பராசக்தியினுடைய அந்த திருவடிகளை வந்து தயை கூர்ந்து, தயாமையாக இருக்கக்கூடியவள் சக்தி. அம்பாளுடைய தயை இருந்தால் மட்டும்தான் அம்பாள் தீர்மானம் பண்ணுவா, இந்த பாதத்தை யாராவது தலையில வைக்கணுமா, உடம்புல வைக்கணுமா, இல்லை தன்னுடைய பாதத்தை காட்டி கொடுக்கணுமாங்கிற தீர்மானம் பண்றதே வந்து அம்பாள் அல்லது இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடிதான் செய்வாரே தவிர நம்மளாக தூக்கி தலையை வச்சுக்கலாம் அப்படின்னு நடக்காது. அதுதான் இருக்கிறதான சத்தியத்தை சொல்லுகிறார். அதனால அவர் என்ன சொல்றார் பகவாதி பராசக்தி கிட்ட, அம்மா தேவை செஞ்சு தயோட சரணோ யோகோ, உன்னுடைய பாத பங்குதங்கள், அதாவது இந்த திருவடி அப்படிங்கிறதான சரணங்களை வந்து பாத்தியம் பாதாக, ஒருவர் வந்து பாத்திய ரூபமாக, அர்க்கியம் பாத்தியம் இதெல்லாம் கேள்விப்பட்ட பேர் ஷோடசோபசார பூஜையில. அதுல வந்து பாத்தியம் ரொம்ப முக்கியம். பாத்தியம் எதற்கு அப்படின்னா திருவடிகளை அலம்புவதற்காக, அபிஷேகம் செய்வதற்காகத்தான் பாத்தியம். இந்த பாத்தியம் யார் எப்படி கொட்டுறா அப்படின்னா, பசுபதி ஜடாஜூட தண்ணி, பரமேஸ்வரனுடைய ஜடையில கங்கா அப்படிங்கிறதான தேவி குடிகொள்கிறார். இந்த கங்கை என்பவள் வந்து பரமேஸ்வரனுடைய சக்கரத்தி, இல்லைன்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன வீடு என்ன சொல்லுவார்கள், அந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வியாக்கியானம் விளக்கமெல்லாம் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் மகா தப்பு. கங்கை புனிதமானவள். கங்கைக்கு புனிதத்துவம் அதிகமாகிறது எப்போனா பகவானுடைய பரமேஸ்வரனுடைய ஜடாமகுடத்தில் உட்கார்ந்ததுனால. 2 பரமேஸ்வரனுடைய ஜடாமகுடத்தில் இருக்கக்கூடியதான கங்கை என்பது என்ன அப்படின்னு நம்ம அர்த்தபூர்வமாக பார்த்தோமானா அதனுடைய அந்தரார்த்தம் என்பது வந்து பரமேஸ்வரன் எப்பவுமே நித்திய சித்தன்.
எல்லா சித்தர்களுக்கும் சித்த குருவாக இருக்கக்கூடியவர் ஆதி சித்தர், ஆதி பகவன், ஆதி சிவன். அந்த மகாத்தத்துவம் தான் பரபிரம்மஸ்வரூபம். அவருக்கு எப்பொழுதுமே குண்டலினி சக்தி வந்து அப்படி தன்னுடைய சிரசு வழியாக வெளியே வந்துட்டே இருக்கும், அந்த அமிர்த ரசம். அதனால்தான் பகவானுக்கு அதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரனிலிருந்து அமிர்தம் கிடைக்கிறது எப்படி சொல்றோம். சந்திரனுக்கு அமிர்தம் கிடைக்கிறதும் இந்த இறைவனுடைய சிரசேர்ந்து வரக்கூடியதான் இந்த அமிர்த ஸ்வரூபமான குண்டலினி சக்தி அப்படி ஒழுகிட்டே இருக்கு. அதனால்தான் அந்த கங்கா ஜலம் வழியாக மண்ணு, சாயில் நல்ல துஷ்டி புஷ்டியோட இருக்கு. அந்த மண் அங்கே என்ன போட்டாலும் நல்லா வளரும். மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ஆகாரம், அன்னம். அந்த தானியங்களை எல்லாம் உற்பத்தி செய்வதற்கு இந்த ஸ்வீட் வாட்டர் அப்படிங்கிறதான நல்ல தண்ணி, உப்பில்லாத தண்ணி, இந்த கங்காஜலம். அதனால நிறைய பயிர் வர்க்கங்கள்லாம் உற்பத்தியாகி அது வழியாக ஜீவராசிகள் வாழ்ந்து வருகிறார்கள். இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் தான். பரமேஸ்வரனுக்கு குண்டலினி சக்தி எப்பவுமே நித்திய நிரந்தரமாக அது வெளியே வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதான தத்துவத்தை எடுத்து காட்டுறது தான் கங்காஜலமாக இப்படி வெளியே கொட்டுறது. சாதா ஜனங்களுக்கெல்லாம் எப்போ ஒரு தடவை இந்த மாதிரி சம்பவிக்கும், மகர்ஷிகளுக்கே ஒரு தடவை தான் இந்த மாதிரி சம்பவம் ஆகும். அதே மாதிரி சுவாமி விவேகானந்தருக்கு வந்து அவருக்கு ஜடாஜூடம் வழியாக ஒரு தடவை வெடிச்சு வெளியில் வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவர் சமாதி ஆயிட்டார். சிரோமணின்னு பேர் இருக்கு. அதனால தான் கங்காஜலம் என்பது வந்து பரிசுத்தமான இந்த ஜீவன கணங்களுக்கெல்லாம் ஜீவதாரையாக இருக்கக்கூடியது கங்காஜலம். அந்த கங்காஜலம் வந்து பரமேஸ்வரனுடைய ஜடாமகுடத்திலிருந்து வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்றால் ஜீவராசிகளுக்கெல்லாம் வாழறதுக்குள்ளதான துஷ்டி புஷ்டி இருக்கக்கூடியதான அன்னாகாரங்களை உருவாக்குறதான ஒரு அனுகிரக ரூபம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். கங்கை என்பவள் யார்? கங்காதேவியும் பார்வதி தேவியும் சகோதரிகள், பகினி. அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரிகள். கௌரிக்கும் முன்னாடி அக்கா ரூபத்தில் இருக்கக்கூடியவள் தான் கங்கா. ஹிமவான் மேனகா தேவிமாருடைய 2 புத்திரிகள், ஒரு சகோதரன். அவன் பேர் தான் மைனாக்கம் அப்படிங்கிறதான ஒரு பர்வதமாக ராமாயணத்தில் வரும். ஸ்ரீலங்காவுக்கும் பாரத தேசத்துக்கும் நடுவே மேனகாவனுடைய புத்திரன் மைனகன். அப்படி ஒரு சகோதரன், 2 சகோதரிகள் கங்கா அண்ட் பார்வதி. இவங்க வந்து இவங்களோட தெய்வத்துவத்தை பரிபூர்ணமாக உணர்வதற்கு முன்னாடி கொஞ்சம் மனப்பிரயாசங்கள் இருந்தது 2 பேருக்கும். பரமேஸ்வரன் ஏற்கனவே கங்காதேவியை சிரசை தூக்கி வச்சிருக்கார் அப்படிங்கிறதான ஒரு மனோவருத்தம். ஒரு தமிழில் ஒரு சினிமா கூடி இருக்கு, என்ன கங்கா கௌரி திருமணமா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த படம். அப்போ இந்த கங்கை என்பவள் வந்து பரமேஸ்வரன் சிரசுக்கு மேலே வைத்திருக்காள், அக்காஸ்தானம். பரமேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே என்னுடைய சிஷ்யர்கள் தான். எப்போ இருக்கா ஒரு குருவிடம் இருந்து ஒரு வித்தை நாம் கற்றுக்கொண்டோமோ நாம் உடனடியாகவே சீடர்களாகி விடுகிறோம். அதற்கேற்றபடியே கங்கா வழியாக பரமேஸ்வரனுக்கு புத்திரபௌத்திராதிகள் ஒன்றும் கிடையாது. பார்வதி வழிக்கும் புத்திரபௌத்திராதிகள் கிடையாது. பயாலஜிக்கலி அவள் வந்து யோக குழந்தைகளை தான் பெற்று வளர்க்கிறார்கள். ஒன்று அம்மாவனுடைய உடம்பிலிருந்து உருவாக்கினவர் மகாகணபதி, அப்பாவனோட உடம்பிலிருந்து உருவாக்கினவர் முருகப்பெருமான். 2 பேரும் பயாலஜிக்கல் சில்ட்ரன் கிடையாது. இருந்தாலும் அது வந்து திவ்யமான சிசுக்கள், திவ்ய சரீரம் படைத்ததான இறைவன் இறைவியோடு உடம்பிலிருந்து உருவாக்கியதான தத்துவங்கள், திவ்ய குழந்தைகள். ஸோ அவர்களெல்லாம் நம்மளுடைய சாதா லைஃப் ஸ்டைலில் கம்பேர் பண்ணி பேசவும் கூடாது. பாத்தியம் பாதகா பசுபதி ஜடாஜூட தடினி. பரமேஸ்வரனுடைய ஜடையிலிருந்து வரக்கூடியதான அந்த கங்காதேவி கங்காஜலம் அம்பாளினுடைய பாதத்தில் அது பிரக்ஷாலனமாகிறது. பாத்தியம் கொடுத்து அந்த பாதங்களை, அந்த திருவடிகளை அபிஷேகம் செய்கிறது. தேயோர்லா லக்ஷ்மிஹி. அம்பாளினுடைய பாதங்கள், அந்த திருவடிகளில் வந்து லக்ஷாரசம், இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் நாம் தெரிந்து கொண்டோம். சிவப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடியதான அந்த மருதாணி போட்டுக்கிறாளே நிலங்கு, இதுல லக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவும் தம்பதிகள், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மறைமுகமாக கங்காதேவி வந்து பராசக்தியினுடைய பாதங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டா அப்படின்னு பகவத் பாதர் சொன்னார். டைரக்டா சொன்னி யாருக்காவது கோவிச்சு கோபம் வர வேண்டாம். லக்ஷ்மியும் கோவிச்சு, கங்காதேவியும் கோவிச்சுக்க வேண்டாம், பார்வதியையும் கோவிச்சுக்க வேண்டாம். மறைமுகமாக சூக்ஷ்மமாக சொல்லிவிட்டாருங்க. அதே மாதிரியே மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானும் அம்பாளுடைய பாதத்துல நித்திய நமஸ்காரம் செய்கிறார்கள் தம்பதி சமேதராக. அப்படிங்கிறத வந்து தான் இன்னொரு சூக்ஷ்ம வடிவமாக சொல்லுகிறார். யயோர்லாக்ஷா லக்ஷ்மிஹி அருண ஹரிச்சூடாமணி ருச்சிஹி. பகவானுடைய மகாவிஷ்ணுடைய கிரீடம் ஸ்வேத வர்ணமானது, சுப்ரவர்ணமானது இயற்கையாகவே. ஆனா அது வந்து ரத்த வர்ணத்துல, சூடாமணியினுடைய வர்ணத்துல அருணவர்ணமாக தோன்றுகிறது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அம்பாளினுடைய இந்த திருவடிகளில் வந்து நமஸ்காரம் செய்யறதுனால அந்த சூடாமணியில் வரக்கூடிய, சூடாமணிக்கு அருணவர்ணம் உண்டு. அந்த அருணவர்ணம் அம்பாளினுடைய பாதங்கள் இருக்கக்கூடியதான அருணவர்ணங்களோடு சேர்ந்து 2மா கலந்து பாதங்களும் அருணவர்ணமாக இருக்கு, பகவானுடைய கிரீடத்திலையும் அருணவர்ணம் சோபிதமாக இருக்கு. இதற்கான காரணம் லக்ஷ்மி அப்படின்னா அழகு.
லாக்ஷாலட்சுமி அப்படின்னா ரத்த வர்ணம் இருக்கக்கூடியதான அழகு, அருணவர்ணத்தினுடைய அழகுன்னு அர்த்தம். அப்போ அந்த வர்ணத்தை தான் இங்க எடுத்து சொல்றார். ஸோ மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் 2 பேருமே பராசக்தியினுடைய பாதங்கள்ல தங்களுடைய சிரஸை முட்டி நமஸ்காரம் செய்கிறாள் என்றால், மகாவிஷ்ணுனுடைய உடம்புக்குள்ளேருந்து உருவானவர் தான் பிரம்மா, அவருடைய பத்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் மகா சரஸ்வதி. இவங்க 2 பேரும் நமஸ்காரம் பண்ணிட்டா அப்படின்னா புத்திரபாவத்தில் இருக்கக்கூடியதான பிரம்மாவும் சரஸ்வதி தேவியும் 2 பேரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டா அப்படிங்கிறதான அர்த்தத்தை உருவாக்குறார். அம்பாளுடைய ரொம்ப பெரிய சொத்து தயை, காருண்யம். அதனால உபனிஷத்துக்கள் என்பது உன்னுடைய திருவடிகளை அவர்களுடைய சிரசில் வைத்துக் கொள்கிறது. அவர்கள் உன்னை தன்னுடைய குருவாக பாவனை செய்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் பரமசிவன் உன்னுடைய இந்த கோபத்தை தணிப்பதற்காக அம்பாளுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்தது. வந்த புதுசில, திருமணமாகி வந்த புதுசில கங்கையை தூக்கி தலையில வச்சிருக்கார். என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த சத்தியத்தை. என்ன திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே பேச்சலராக இருக்கிற காலத்திலே இவர் ஒரு சைடில் வச்சுருக்கார் ஒன்று அப்படி இப்படிலாம் ஒரு பயங்கரமான ஒரு சந்தேகம் கிளம்பி விட்டுருக்கு. ஏன்னா மனித பிறவி எடுத்திருக்காள் தேவி. ஆகவே மனிதனுடைய இந்த சுபாவ விசேஷங்கள்லாம் முதல் காலத்தில் பிரதிபலனமாகிறது. அப்புறமா தான் தெய்வீகத்துவத்தை உணர்த்தி 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 அம்பாள் பரிபூர்ணமான நான் பராசக்தி தான் அப்படிங்கிறதானதை உணர்கிறார் பார்வதி தேவி. அப்போ அதுக்கு நடுவில் சில சந்தேகங்கள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஃபைட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கு. இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த லெவலில் இருக்கிறதுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்தாச்சு. எல்லா தேவர்களுக்குள்ள சந்தேகங்கள், தேவர்கள்னா அங்கே தேவர்கள் தான் அப்படிங்கிறத உணர்ந்து விட்டார்கள். அரக்கர்கள் நாங்கள் ஒரிஜினல் அரக்கர்கள் தான் அப்படி உணர்ந்து விட்டார்கள். மனிதர்கள் நாம ஒரிஜினல் மனிதர்கள் தான் அப்படி உணர்ந்து விட்டாங்க. அப்போ நமக்கு இப்போ எல்லா பிரச்சனையெல்லாம் தீர்ந்தாச்சு. இனிமே உருவாக்குறதான பிரச்சனை இல்லை, நம்மளுடைய அகங்காரத்தினாலையும் நம்மளுடைய அகந்தையினாலையும் செய்யக்கூடியதான தப்புகள் தான். இறைவன்களுக்குள்ள எல்லாம் இனிமேல் சண்டை கிடையாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இப்போ இந்திரன் கௌதமருடைய மனைவியை காதலிச்சார், அதெல்லாம் இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு காலத்தில் பண்ணின தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அவர்களுக்கு இப்போ புனிதமான தெய்வத்துவம் கிடைத்து விட்டது. அதே மாதிரி தான் சக்திகள் அவர்களுடைய புருஷர்களான பிரம்மாதிகள் இவர்களுக்குள்ள மீதான சண்டை இண்டை எல்லாம் தீர்ந்தாச்சு. இப்போ அவெல்லாம் ஒரிஜினல் காட் அண்ட் காடஸஸ் ஆயாச்சு. அதனால நாம் இப்போ கம்பேரிசன் பண்ணுறதே தப்பு. அன்னைக்கு இந்திரா தப்புன்னா, இன்னைக்கு மகாவிஷ்ணு ஒரு பூமாதேவியோட சம்பந்தம் வச்சுருந்தா, இதெல்லாம் சொல்றது தப்பு. இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு காலத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து பர்ஃபெக்ஷன் ஆகிட்டு அப்புறமா தான் எல்லா தெய்வங்களும் தன்னுடைய மூர்த்தி பாவத்தை விட்டு அமூர்த்த பாவமாக மாறிவிட்டார்கள். இனிமே கலியுகத்தினுடைய கடைசிக்கு அப்புறம் அடுத்த கிருதயுகம் வர நேரத்தில் இவர்கள் எல்லாம் மூர்த்தி பாவத்தில் நம்மளால பார்க்க முடியும். அது வரைக்கும் மூர்த்தி பாவமே இருக்காது. நாமளாக பாவனை பண்ணி தோன்ற வைத்துக் கொள்ள வேண்டும். தியான யோகாதிகள் வழியாக ரொம்ப அந்த இறைவனுடைய சக்தியோட நெருங்கி 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 நம்ம பாவனா ரூபத்தில் வச்சுக்கலாம். பிரத்யட்சமாக எல்லாம் பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த பராசக்தியினுடைய ஒரு சின்ன கோபத்தை சமிப்பதற்காக அதுக்கு பிரணய கோப சாந்தி யோகம் அப்படின்னு பேரு. அந்த கோபத்தை தணிவிப்பதற்காக பகவான் பரமேஸ்வரன் என்ன பண்றார் அப்படின்னா, அம்பாளினுடைய பாதத்துல தன்னுடைய சிரஸை குனிச்சு நமஸ்காரத்தை செய்கிறார். முன்னாடியே சொன்னேன் இல்லவா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் துர்காலட்சுமி சரஸ்வதி இவங்க 6 பேருமா சேர்ந்து ஷட்சக்தின்னு பேருவாள். இவங்க எல்லாருமே பராசக்தியை தாயாராக கொண்டாடி பராசக்தியினுடைய பாதங்கள் நமஸ்காரத்தை செஞ்சு அவர்களுக்குரியதான சக்தியை அவர்கள் தேடிக்கொள்கிறார்கள், சக்தியிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த காம்பினேஷன் தான் நாம் இங்க பார்க்க வேணும். அதனால இந்த பரமேஸ்வரன் சக்தியினுடைய பாதங்களை தூக்கி தன்னுடைய சிரசிலையும் மாறிலையும் வைத்துக் கொள்கிறார். பகவான் தன்னுடைய சிரஸை குறித்து அந்த அம்பாளுடைய பாதத்துல தன்னுடைய முகத்தை பார்க்கிற நேரத்துல சிரசில கொண்டையில் இருக்கக்கூடியதான கங்காஜலம் அம்பாளுடைய பாதத்துல பாத்திய ரூபமாக அந்த ஜலம் பாதத்துல விழுந்து அபிஷேகம் செய்யப்படுகிறது. அப்போ இன்டைரக்டா கங்காதேவியை பார்வதி தேவியினுடைய பாதத்துல பணிய வைத்தார். கங்கையினுடைய ஒரு அகங்காரம் போச்சு. அட் த சேம் டைம் பரமேஸ்வரன் சொல்றார், ஒரு காதலிக்கு முன்னாடி காதலன் என்ன வேணா செய்யலாம். இதை விட ஒரு ரசமான ஒரு கதை இருக்கு. ஜெயதேவ கவியினுடைய அஷ்டபதி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஜெயதேவர் ஒரு நாளைக்கு பை மிஸ்டேக் காவியம் எழுதி கொண்டிருக்கிற நேரத்தில் ராதையினுடைய பாதங்களை தூக்கி பகவான் தன்னுடைய சிரசு மேலே வைத்துக் கொண்டார் அப்படின்னு எழுதிட்டார். எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கு சந்தேகம் வருது, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, கிருஷ்ண பரமாத்மா இல்லவா, கிருஷ்ண பரமாத்மாவை எப்படி ஒரு பெண்ணினுடைய பாதங்களை தூக்கி அவர் தலையில வச்சுப்பார், இது தப்பு. அது கட் பண்ணாருங்க. அப்புறமா லீலாவதி கிட்ட அவருடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், இன்னைக்கு ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப லேட் ஆயிடுது,
அப்படின்னு போய் அவசரப்பட்டு ஸ்நானம் பண்ண போறார். போய் வரத்துக்குள்ள கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா, உடனடியாகவே இங்க வந்து அதை வந்து வெற்றினத்தை திருப்பியும் ராதையினுடைய பாதங்களை தூக்கி தன் சிரசில் வைத்துக் கொண்டேன் அப்படிங்கிறதான அர்த்தத்தில் அது திருப்பி எழுதியிருக்கிறார். ஆரோடைய உருவத்தில் வந்தார்? ஜெயதேவருடைய உருவத்திலே வந்து எழுதிட்டு போறார். அப்ப அவ கேட்கிறா, ஏன் இப்ப அவசரப்பட்டு வந்து இல்லைங்க நடுவில் குளிக்க போயிட்டு? அது ஒரு கதை, பெரிய கதை. மொத்தத்தில் என்ன சொல்ல இருந்தாருன்னா, பகவான் கிட்ட அவர் சொல்றார், ஏன் பகவான் இப்படி பண்ணீர் சரியா அப்படிங்கிற நேரத்துல பகவான் சொல்றார், ராதா என்பவள் வந்து என்னுடைய ஜீவன். சாருஷீலே பிரியே சாருஷீலே. கிருஷ்ண பரமாத்மா ராதாவை பத்தி பாடுகிறார், என்னுடைய பிரிய சகி, நீ கோவிச்சுக்காதே, நீ கோவிச்சுட்டா என்னால சந்தோஷமா வாழ முடியாது, நீதான் என்னுடைய ஜீவன், நீதான் என்னுடைய பூஷணம், நீதான் என்னுடைய அலங்காரம், நீதான் என்னுடைய பிரபை, நீதான் என்னுடைய சர்வம் அப்படிங்கிறதான தொமசி மம பூஷணம் தொமசி மம ஜீவனம் தொமசி மம பவ ஜலதிரத்னம் பிரியே பவது பவதீஹ மயி சததமனுரோதினி தத்ர மம ஹிருதயமதிரத்னம் பிரியே சாருஷீலே பிரியே சாருஷீலே. பகவானா கூட காதலன் காதலி அப்படிங்கிறதான தொடர்புல காதலி கோவித்து கொண்டாடானால் காதலன் வந்து நல்ல 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 பாஷணங்கள் சொல்லியும் பல அங்கங்கள்ல தொட்டு தடவி அவங்களை ஆசுவாசப்படுத்த வேண்டியது அவனுடைய கடமை. அதுபோலவே தான் காதலியும் பண்றான். இந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரகசியத்தை வந்து இதுல கொஞ்சம் பூட்டியிருக்கார். அவளுடைய கோபத்தை தணிவதற்காகத்தான் அவளுடைய பாதம் இல்லைன்னா என்னால் உயிர் வாழ முடியாது. வை டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்படிங்கிறார். நான் வந்து உனக்கு பரமாத்மாவாக இருக்கலாம், யாராக வேணா இருந்துக்கலாம், ஆனால் ராதாதேவியினுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா, ராதாதேவியினுடைய புன்சிரிப்பு என் கண் முன்னாடி இருக்காம போனா என்னால் உயிர் வாழ்றது கஷ்டம், அதை புரிஞ்சுக்குங்கோ முதல்ல அப்படிங்கிறார். அது எழுத சத்தியம்தான். இதே மாதிரி குருவாயில் ஒரு சங்கம் நடக்குது, மரப்பிரபு அமரப்பிரபுங்கிறதான் தத்துவம். அதுபோலவே ராதாதேவியினுடைய அந்த பாதங்கள் என்னுடைய சிரசில் பட்டாதான் என்னுடைய உயிர் கொஞ்ச நாளைக்கு நிற்கும் அப்படிங்கிற கிருஷ்ண பரமாத்மா. இந்த ராதாதேவி பகவான் கிருஷ்ணனுடைய மடியில் படுத்துட்டு இறந்து போறான். அது அதை விட ஒரு பெரிய விசேஷம். அதாவது துருவமசி அப்படிங்கிறதான ஒரு மகர்ஷி வந்து ராதாதேவியை சாபம் போடுறார். நீ கிருஷ்ணன்கிட்ட ரொம்ப ஓவரா நெருங்குறா, இப்படியான கிருஷ்ணனுடைய அவதாரத்துல ரொம்ப கோளாறு வரும், கிருஷ்ணனுக்கு ஒன்றும் ஒரு காரியம் பண்ண முடியாது, பின்னாடி சுத்திட்டு இருக்கிற நேரம் இருக்கும், அது முடியாது, ஐ ஹாவ் டு டிபார்ட் யூ போத். ரெண்டு பேரையும் பிரிக்கலைன்னா கிருஷ்ணனுக்கு என்னெல்லாமோ வேலை இருக்கு. நீ மதுரா விட்டு போனோம், அப்புறமா வந்து துவாரகாவை புனஸ்தாபனம் பண்ணணும், மகாபாரத யுத்தம் பண்ணணும், சோ மெனி ஒர்க் டு பி டன். கிருஷ்ணனுக்கு ரொம்ப நாள் சுத்திட்டு இருந்தானே இதுலேயே டைம் போயிடும், சரி வராது, உங்களை பிரிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறாரு. அவர் ஒரு காரண நிமித்தம், அவ்வளோதான், வரணும் இல்லை. அவர் சாபம் போடுறார், 100 வருஷத்துக்கு நீ கிருஷ்ணனை பார்க்கக்கூடாது, அப்படி கிருஷ்ணன் நீ பார்த்தாயானா நீ செத்து போயிடுவா. இப்படி ராதா கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்தா கிருஷ்ண விரகங்கிறது வந்து ஒரு பெரிய தத்துவம், மகா 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 தத்துவம். அந்த அஷ்டபதி நீங்க படிக்க 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 பக்தி பைத்தியம் ஆயிடும். அவ்வளவு அழகான சம்ஸ்கிருதம் வேற. லட்டுனால சம்ஸ்கிருத அந்த வார்த்தைகள் எதுனா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஒரு அதுல சொல்றா, அந்த தேவியோட பாதங்களை வந்து பகவான் தன்னுடைய சிரஸ்ல வைத்துக் கொள்றார். அதுபோல பரமசிவன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அம்பாளுடைய பாதை என்னுடைய உடம்புல படுறோம், அதுக்கு என்ன வழி அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கார். அந்த நேரத்துல தான் இந்த மகிஷாசுரங்கிறதான அசுரனுடைய யுத்தம் ஆரம்பமாகிறது. மகிஷாசுரனை வந்து பராசக்தி தன்னுடைய பாதங்களால மிதிச்சு கிரஷ் பண்றா. அப்படி அது கிரஷ் பண்றா. மகிஷனுடைய கண்ணிலிருந்து அப்படியே நெருப்பு பறக்கிற மாதிரி ஒரு பாவனை பொங்குறது மேலுக்கு. அம்பாளுடைய பாதமா என்னுடைய உடம்புல பட்டது, ஆஹா இந்த பாதமா இதுக்கு என்னப்பா நான் புண்ணியம் பண்ணிருக்கணும், எனக்கு மனசு மாறதே, அரக்குத்தன்மை எல்லாம் போறதே, நான் உருப்படுறேனே அப்படிங்கிறதான ஒரு சிந்தனை வருது அவனுக்கு. இந்த பாதம் பட்டதுமே அந்த மிருதுலமான அந்த பாதம் இந்த கோரமான அரக்கனுடைய உடம்புல பட்டுது. எத்தனை அரக்கர்களுடைய உடம்புல இந்த பாதம் பட்டு அடி வாங்கியிருக்கு. இவங்களெல்லாம் பண்ணின புண்ணியத்தினுடைய ஒரு சின்ன கொஞ்சம் கூடவா நான் பண்ணலை அப்படிங்கிறதான ஒரு ஏக்கத்தை தான் பகவத்பாதங்க எடுத்து சொல்ல போகிறார். ஆகவே அம்பாளுடைய இந்த திருவடி வந்து நம்மளுடைய இந்த உடம்புல படுறதே அப்படிங்கிறதான ஒரு வருத்தம் பரமேஸ்வரனுக்கு இருந்துட்டே இருந்து. லக்கிலி இந்த விதி என்ன பண்றது பாருங்க. பகவான் வந்து விரும்பினா கிடைக்காம போயிடும். நம்ம விரும்பினாலே பலதும் கிடைக்கிறது. பகவான் விரும்பி வந்து கிடைக்காம போயிடுமா? உடனடியாகவே இந்த பிரகிருதி மூல பிரகிருதியான பராசக்தி அனுகிரகம் செய்கிறாள். அப்பதான் காளியாக துவம்சம் பண்ணி நடக்கிறா இந்த யுத்த பூமியில. அப்போ பரமேஸ்வரன் வந்து
க்ஷேத்திரத்தன் அப்படிங்கிறதான ஒரு பால வடிவத்தில் ஒரு குழந்தை ஆட்டமா வந்து படுத்துக்கிறார். அம்பாள் வந்து காளி, தாராதேவி, காளி, சின்னமஸ்தா, அப்புறமா வந்து திரிபுர சுந்தரி, இவெல்லாம் தசமகாவித்யா தேவிமார். அப்ப இந்த காளி வந்து பரமேஸ்வரோட இந்த இதயத்துல தூக்கி வச்சதும் பரமேஸ்வரன் உடனே கட்டியா பிடிச்சுக்கிற அந்த பாதத்தை. ஆஹா, இந்த பாதம் என்னுடைய உடம்புல பட்டுது, அதுவும் என்னுடைய இதயத்துல பட்டு விட்டது அப்படின்னு. ஆனா உடனடியாகவே அம்பாளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, இது பரமேஸ்வரனுடைய உடம்பு அல்லவா, இது சாதாரண அரக்கனுடையதோ வேற யாருடைய உடம்பு கிடையாது. என்னுடைய கணவன், என்னுடைய நாதன், என்னுடைய குரு, என்னுடைய சுவாமி, அவருடைய உடம்புலயா என் பாதம் பட்டுது அப்படின்னு நாக்கை வெளியில தள்ளிட்டு பல்லால கடிக்கிறான் அந்த நாக்கு. அப்படிதான் காளியினுடைய நாக்கு எப்பவுமே வெளியில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி அன்னைக்கு கடிதார் அந்த நாக்கு வெளியில தொங்கிட்டு. இன்னைக்கு எல்லாருமே எங்க வேணாலும் சித்திரம் வரைக்கிற நேரத்துல சித்திரப்படத்துல காளியினுடைய நாக்கு வெளியில் தொங்க போட்டு காட்டுவான். அது அன்னைக்கு கடிச்ச கடி. அந்த அச்சம், மானம், நாணம், குணம் எல்லாம் படிச்சோமே, அதே மாதிரி வந்ததான ஒரு ஷாக் தேவி. ஆனா பரமசிவன் உடனடியாகவே பரம சந்தோஷம் அடைகிறார். ஆஹா, என்னுடைய ஜென்ம சாபல்யமாச்சு, எனக்கு அந்த அம்பாளுடைய பாதம் என்னுடைய இதய பத்மத்துல பட்டு விட்டது. சக்தியினுடைய கோபத்தை தணிப்பதற்காகவும் அதுபோலவே சக்தியினுடைய சின்னதான இந்த கோப வைராக்கியங்கள் எல்லாம் அடக்கிறதுக்காகவும் அம்பாளினுடைய பாதங்களை வந்து பரமேஸ்வரன் தன்னுடைய இதயத்திலேயும் சிரசிலையும் வைத்துக் கொள்கிறார். கிருஷ்ண பரமாத்மா ராதாதேவியினுடைய பாதங்களை தன்னுடைய சிரசில வைத்துக் கொள்கிறார். சாதா வாழ்க்கையிலேயே நிறைய ஆண்கள் வந்து பெண்களுடைய பாதங்களை அவங்களுடைய உடம்புல பல இடங்கள்ல ஸ்பர்சனம் செய்ய வைக்கிறார்கள். காமசாஸ்திரப்படி பெண்கள் பாதங்களை வந்து ஆண்கள் வந்து உடம்புல பூராவும் பட வைக்கிறது வந்து சாதா வழக்கம். இதனால என்ன ஆகும்னா அவங்களுடைய கோபம் தனியும், பெண்களுக்கு கோபம் தனியும். ஒரு இன்னர் அகம்பாவம், அதாவது ஒரு ஹிடன் அகம்பாவம் தனக்குள்ளே இருக்கிறதான அந்த ஒரு இப்பேற்பட்டதான மகாத்மா இந்த கணவன் என்னுடைய பாதத்துல வந்து என்னெல்லாம் பண்றான் பாரு அக்கிரமம் அப்படின்னு அவங்களுக்கு அப்படி அவ்வளவு பயங்கரமான ஒரு தனிவு ஏற்படுகிறது, மனம் மாற்றம் ஏற்படுகிறது, ஆசாபாச பந்தங்கள் அதிகமாக மாறுகிறது. இது பகவான்கள்ல இருந்து சாதா மனிதர்கள் வரைக்கும் பண்ணக்கூடியதான ஒரு செயல். இதை வந்து அச்சப்படவோ நாணப்படவோன்னு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கிறதான சில சத்தியங்கள். ஆனா நாம வந்து ஆன்மீக வடிவமாக, பக்தி வடிவமாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்க முக்கியம். அப்படியானா காமவிகாராதிகள் வந்து நாம் வந்து திரும்ப இந்த இறந்து பிறந்து வரதா அந்த சைக்கிள்ல போட்டு மாட்டிக்காம மோட்ச முக்திங்கிறதான பாதையில சென்று விடுவோம். பரமேஸ்வரன் வந்து அம்பாளுடைய பாதத்துல குறிஞ்சு நமஸ்காரம் பண்றத, அந்த பாதத்தை சும்பனம் செய்ய போற நேரத்துல கங்காதேவி தன்னுடைய சிறுசிருந்துதான் அந்த ஜலம் வந்து அம்பாளுடைய பாதத்துல கொட்டுறது. அப்படி அங்க அபிஷேகமும் நடக்கிறது, பாத்தியம் நடக்கிறது. இந்த ஒரு தத்துவத்தை வந்து பிரணயகோப சாந்தி யோகம் அப்படிங்கிற பிரணயகோப சாந்திக்காக உன்னுடைய பாதார விந்தங்கள்ல வந்து பகவான் நமஸ்காரம் செஞ்சு தன்னுடைய சிறுசு இருக்கக்கூடியதான கங்காதேவியை பதனம் செய்து அது பாத்தியமாக உனக்கு அபிஷேகம் செய்கிறார். அதை தவிர்த்து மகாவிஷ்ணு தினமும் திருசந்திகள்லையும் ஒவ்வொரு சந்தியா நேரத்திலையும் வந்து உன்னை நமஸ்காரம் செய்கிற நேரத்துல உன்னுடைய பாதங்கள்ல போட்டிருக்கக்கூடியதான அந்த நிலங்கு, அந்த லக்ஷாரசம் என்பது வந்து அவருடைய கிரீடத்துல அல்லது அவருடைய நெற்றியில அது பட்டு அந்த ஒளி அருணவர்ணமாக சோபிக்கிறது. விஷ்ணு பகவானுடைய கிரீடத்தை வந்து காந்திமயமாகிறது, அருணகாந்திமயமாக்குறது அப்படிங்கிறதா தத்துவத்தை சொல்லுகிறார். லலிதாசாஸ்திரநாமத்துல வந்து ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜதூலிகாயே நமஹ. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி, ஸ்ருதியினுடைய சீமந்தம் எல்லை, அது என்னது அப்படின்னா இந்த பராசக்தியினுடைய இந்த பாததூளிகள் என்று சொல்லக்கூடியதான உபநிஷத்துக்களும் வேதங்களும் ஸ்மிருதிகளும் அனுசாசனங்களும் எல்லாமே வந்து அது உள்ள மாட்டிக்கும், சர்வம் அதுக்குள்ள அடங்கி விடுகிறது. அதெல்லாம் வந்து பராசக்தியினுடைய பாதங்கள் ஆனே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்டதான அந்த பாதங்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருடைய தலையிலையோ காலிலையோ அம்பாள் வச்சிட மாட்டா. அதனால பகவத்பாதர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை அம்மா, அம்மா தாயேன்னு கூப்பிட்டார். அதனால தயவு செஞ்சு இந்த பாதங்கள் யாரோடலாமோ உடம்புல பட்டிருக்கு, கொஞ்சம் கூட எலிஜிபிலிட்டி இல்லாதவாளோட உடம்புல எல்லாம், அரக்கர்களுடைய உடம்புல நீதித்தனம் பண்ணக்கூடியதான துவம்சம் செய்யக்கூடியவர்களுடைய உடம்புல எல்லாம் கூட பட்டுது. அந்த பரமேஸ்வரன் வந்தனம் பண்ணிடுதான, மகாவிஷ்ணு பிரம்மா வந்தனம் பண்ணிடுதான, கங்காதேவி வந்தனம் பண்ணிடுதான அந்த பாதங்கள் என்னுடைய சிரஸ்லையும் வைக்க மாட்டையா அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறார். தயாசாகரமான பரமேஸ்வரி, அம்மா தயவு செஞ்சு அந்த பாதங்களை என்னுடைய சிரஸ்லையும் வைத்து விடுமா, அதனால நான் உருப்பிடுவேன் அப்படிங்கிறார். இதுல ஒரு பெரிய மகா ரகசியமும் தத்துவமும் இருக்கு. அதுதான் கேட்கறதுக்கு ரொம்ப வசதி. ஆதிசங்கர பகவத்பாதர் எல்லாருமே வந்து ஆச்சாரியர் அப்படின்னு சொல்றார்கள் அல்லவா. ஆச்சாரிய ஸ்தானம் தான் அவருக்கு. அவரை வந்து ஒரு குருவாகவோ, ஒரு சன்னியாசியாகவோ, ஒரு மகர்ஷியாகவோ, ஒரு பரபிரம்மூர்த்தியாகவோ அப்படிலாம் ஒன்று எங்கேயுமே சொல்றது. எல்லாருமே வந்து ஆச்சாரியர் அப்படின்னு. ஆச்சாரியன் அப்படின்னா என்ன? இஸ் அ கைடு.
தெளிவான மார்க்கத்தை காட்டி கொடுக்கக்கூடியவர் அல்லவா ஆச்சாரியர். சிக்ஷணம் கொடுக்கக்கூடியவர். ஒரு சீடனுக்கு வந்து உத்தமமான சிக்ஷணம் கொடுத்து அவனை வந்து பக்குவப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன சாதிக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு எடுத்து செல்வது தான் ஒரு ஆச்சாரியனுடைய கடமை. பகவத்பாதரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விஷயங்களை பரிபூர்ணமான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். ஞான மார்க்கம் வழியாகவும் கர்ம மார்க்கம் வழியாகவும். இந்த தத்துவத்தை வந்து பகவத்பாதர் நமக்கு வந்து எடுத்து சொல்லுகிறார், வழிகாட்டுறார். அம்பாளுடைய பாதங்கள் எப்படியெல்லாம் இருக்கு, நீ எப்படியெல்லாம் வந்து ஸ்மரணை செய்ய வேண்டும், நீ எப்படியெல்லாம் அதுக்கு பாத்தியாதி பூஷணங்கள் பண்ணி அதை வந்து உபசார ஸ்மரணையோட நீ வந்து அந்த பாதங்களை அடைய வேண்டும். ஆத்மானா என்ன, பிரம்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, தர்மம்னா என்ன அப்படிங்கிற தத்துவங்கள் எல்லாம் விளக்கி கொண்டு வந்து கடைசியில விஷ்ணுபுராணத்தை தொடர மாதிரி வேதசாஸ்திராத் பரம் நாஸ்தி ததேவம் கேசவாத் பரம், எல்லாம் அந்த கேசவனுடைய பாதபத்மஜங்கள்ல தான் அடங்கி விடுகிறது சர்வம். அப்பேற்பட்டதான பாதவங்கஜங்களை வந்து நீ கண்ணில் ஒத்திக்கோ, சிரஸ்ல வச்சுக்கோ, மாறில் வச்சுக்கோ, என்ன வேணா பண்ணு. அதனால எல்லாம் உனக்கு பக்தி அதிகமாகுமே தவிர கம்மி ஆயிடாது. மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னா இறைவனுடைய திருவடிகளில் பக்தியை உருவாக்குறது. அப்ப இதுக்கு தான் பகவத்பாதர் எல்லா விதமான வியாக்கியானங்களிலும் பண்ணார். பிலாசபிக்கல் வியாக்கியானம் பண்ணார், கர்மகாண்டத்தை வியாக்கியானம் பண்ணார், ஞானகாண்டத்தை வியாக்கியானம் பண்ணார், பக்தி காண்ட உபாசனா காண்டத்தை வியாக்கியானம் பண்ணார், சர்வத்தையும் வியாக்கியானம் பண்ணி கொடுத்துட்டார். அப்புறமா விவேக சூடாமணி போன்றதான மகா தத்துவங்களை வியாக்கியானம் பண்ணி கொடுத்தார். எல்லாத்தையோட ரொம்ப சிறந்ததான இந்த சௌந்தரலஹரியில வந்து அம்பாளை பரிபூர்ணமாக சிரோபர்யந்தம் ரூபங்களை எல்லாம் வியாக்கியானம் செய்து கொடுத்து அம்பாளிடம் பக்தி பிரேமை எல்லாத்தையும் உருவாக்கி அம்பாளுடைய பாதத்திலே நம்மளுடைய ஜீவாத்மாவை கொண்டு சேர்த்து விடுகிறார். இதனால் அவருக்கு ஆச்சாரியன்றதான பெயர் பட்டம். இனி ஒன்று, பகவத்பாதர்னு சொல்றான் ஆதிசங்கர பகவத்பாதர். எதனால பகவத்பாதர் அப்படி வந்து பகவானுடைய பாதங்களே ஆதிசங்கர பகவத்பாதர் தான். அதுதான் சிம்பிள் மீனிங். பகவத்பாதர் அப்படின்னா பகவானுடைய பாதங்களாக இருக்கக்கூடியவர், அதுதான் ஆதிசங்கர பகவத்பாதர், சங்கரர். இப்பேற்பட்டதான ஒரு ரகசியம் இந்த நாமத்துக்குள்ள இருக்கு. பகவானுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதான அர்த்தம் பகவத்பாதங்கிறதான வார்த்தைக்கு உண்டு. நமக்கு எல்லாம் தெரியும், வேதங்கள் வந்து சதுர்வேதங்களாக இருக்கு. பஞ்சம வேதம் அப்படிங்கிறது கீதை, ஆதி வேதங்கிறது வந்து முதல் வேதம். அதுல வந்து 4ஆக பிரிக்கிறார் வேதவியாசர். ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம். ஸோ ஆதி வேதத்திலிருந்து சதுர்வேதம் ஆகிறது. இந்த ஆதி வேதத்தையும் சதுர்வேதத்தையும் சேர்த்து ஒரு வேதத்தை உருவாக்குறார் வியாசர் திரும்பியும். அதுதான் பகவத்கீதை. ஸோ பகவத்கீதைக்கு பஞ்சம கீதை அப்படின்னா பேருண்டு. 5வது வேதம் பஞ்சம வேதம் அப்படிங்கிறதான ஒரு பேரு பகவத்கீதாவுக்கு உண்டு. அப்படி சர்வ வேதாந்த சாரங்களுடைய மகத்துவம் எல்லாத்தையுமே வந்து முக்கியமாக 10 உபனிஷத்துக்கள்லையாக வியாக்கியானம் செஞ்சிருக்கார். பகவத்பாதர் வந்து தசோபனிஷத்துக்கு தான் வியாக்கியானம் கொடுத்திருக்கார். 1008க்கு மேற்பட்டதான உபனிஷத்துக்கள் இருக்கு. அதுல 10 ரொம்ப முக்கியமான தசோபனிஷத்துன்னு பேர் அந்த கிளப்புக்கு. அதாவது ஈசாபனிஷத்து, கேன உபனிஷத்து, கட்டோபனிஷத்து, பிரஸ்னோபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து, ஐத்தராய உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, பாதாரண்ய உபனிஷத்து, இப்படி 10 உபனிஷத்துக்கள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானவை அப்படின்னு பார்த்தா ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் ஜெகத்தாம் ஜெகத், ஈஷாவாஸ்ய உபனிஷத்து. அதுக்கு அடுத்து வர்றது வந்து என்ன, கேனோபனிஷத்து. கேனோபனிஷத்து வந்து சாமவேதத்தை ஒட்டி இருக்கு. சாமவேதத்துக்குள்ளதான் கேனோபனிஷத்து ஒரு வியாக்கியானம் வருது. இந்த கேனோபனிஷத்துல தான் பராசக்தியை வந்து உமா அப்படிங்கிறதா நாமத்தினால போற்றப்படுகிறது. ஊ பிளஸ் மா, அகார உகாரம் அகாரம் சேர்ந்துதான் பிரணவம் என்கிறதான ஓம். இப்படி தச உபனிஷத்துக்கள் இருக்கு. இந்த அத்தனை உபனிஷத்துக்கள்லையும் அம்பாளுடைய பாதங்களை வியாக்கியானம் செய்கிறது. மற்ற தெய்வங்களுடைய பெயரையோ அவங்களுடைய மகாத்மங்களையோ வியாக்கியானம் செய்யறதில்லை. ஆனா அம்பாளை வந்து தங்களுடைய குருவாக போற்றுகிறது இந்த உபனிஷத்துக்கள் எல்லாமே. அதனால்தான் தசோபனிஷத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஆதிசங்கர பகவத்பாதருக்கு வியாக்கியானம் எடுத்து கொடுத்திருக்கார். எல்லா உபனிஷத்தினுடைய அல்லது வேதங்களுடைய தத்துவஞானம் என்ன அப்படின்னா, ஆத்மா அப்படிங்கிறதான கான்செப்டை வியாக்கியானம் பண்றது, பிரம்மன் அப்படிங்கிறதான கான்செப்டை வியாக்கியானம் பண்றது, கர்மா தர்மம் மோட்சம் அப்படிங்கிற தத்துவங்களை வியாக்கியானம் செய்கிறது. இதெல்லாம் வியாக்கியானம் செய்யக்கூடியது எது அப்படின்னா இந்த உபனிஷத்துக்கள் தான். ஆகவே உபனிஷத்தை கற்றுண்டோமானாலே வேதத்தினுடைய பரிபூர்ணமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். உபனிஷத்துக்குள்ள அதனுடைய ஜூஸ் ஜிஸ்ட் எல்லாமே இருக்கு. அம்பாளுடைய பாதங்களை வர்ணிக்கிற நேரத்துல இந்த ஜென்மாபூராவும் வர்ணிச்சாலும் அதுக்கு மகாத்மியம் முடியாது, அவ்வளவு இருக்கு. இருந்தாலும் சுருக்கமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பக்தியும் ஸ்ரத்தையும் அதிகமாகும். இப்போ நம்ம பிறந்திருக்கோ வளர்ந்திருக்கோ இருக்கிறோம். பல பேர் வந்து தாய் தந்தையை பார்த்திருப்பார்கள், பல பேர் வந்து தாத்தா பாட்டியை பார்த்திருப்பார்கள், பல பேர் வந்து கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியை பார்த்திருப்பார்கள். சில பேர் இதெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. இப்படி ஒருவேளை நமக்கு ஆசை வந்தது, நமக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டியை பார்க்கணும், இல்லை அம்மா அப்பாவை பார்க்கணும், இல்லைன்னா கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு ஆசை வந்தா என்ன பண்ணணும்? பராசக்தியினுடைய பாதங்களை திருவடிகளை வந்து தியானம் பண்ணினாலே போரும். அவங்களுடைய அத்தனை பிதர்களுடைய திருப்தியும் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள்.
இப்போ மோட்சம் அல்லது முக்தி ஒரு இறைவனுடைய எந்த அங்கத்துல நம்மளுடைய ஜீவாத்மா போய் அடையும்? முதல்ல பாதத்தை நோக்கித்தான் போகும். இந்த பாதத்துல லயமாகறதுக்கு பேரு தான் மோட்சம், அதுதான் முக்தி. திருவடிகள்ல வந்து ஐக்கியமாகறதுக்கு பேரு தான் மோட்சம். அப்ப நம்மளுடைய இந்த ஜீவாத்மா வேற எங்கேயும் போகாது. வேற எங்கேயும் போகிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா பாதங்கள்ல வேகம் போய் சரணாகதி அடைஞ்ச குந்தி. பாதங்கள் தான் நிற்கிறதான ஒரு மூர்த்திக்கு முதல் படிங்கிறது வந்து பாதங்கள். அதுக்கப்புறம் தான் இதுக்கு முன்னாடி வியாக்கியானம் பண்ணதான கணங்காலில் 12ஆம் பாவம் ஜோதிஷ் சாஸ்திரத்துல. ஸோ இந்த பாதங்களை நம்ம நமஸ்காரம் பண்ணோமானா, தியான யோகாதிகள் பண்ணோமானா, நம்மளுடைய தாத்தா பாட்டி, கொள்ளு பாட்டி, கொள்ளு தாத்தா எல்லாரையும் பரம்பரை நம்ம இது வரைக்கும் பிறந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் நாம் யாரெல்லாம் சொந்த பந்த மித்திராதிகள் எல்லாம் இறந்து போயிருக்காளோ அவர்களெல்லாம் மோட்சம் கிடைச்சிருக்கோ அவங்கெல்லாம் எங்கே இருப்பா? அம்பாளுடைய பாதத்தில் தான் இருப்பா. ரொம்ப சிம்பிள் விளக்கமாச்சா? இனி ஒன்று, அப்போ முக்தி கிடைச்சதான அனைத்து பிதர்களும் எங்கே இருப்பார்கள் அப்படின்னா, இந்த சாயுஜ்ய பதவியை அடைந்ததான இந்த ஆத்மாக்கள் எல்லாமே வந்து அந்த இறைவனோட உடம்புக்குள்ள தான் போகுது. இனி ஒரு ரகசியம், நம்மளுடைய இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு சத்தியம் நன்னாக தெரியும். இந்த ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் இந்த பிரம்மத்தை தெரியும், இந்த பரமாத்மாவை தெரியும். நம்ம உடம்புக்கு பரமாத்மாவை தெரியாது, நம்மளுடைய திசேந்திரியங்களுக்கு பரமாத்மாவை தெரிஞ்சுக்க முடியாது, நம்முடைய சப்த தாதுக்களுக்கு பரமாத்மாவை தெரிஞ்சுக்க முடியாது. இந்த ஜீவன் எங்கிருந்து உற்பத்தி ஆச்சோ அந்த உற்பத்தி ஸ்தானம் என்னன்னு அதுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கும் வித்தியாசம் இல்லை. இப்போ ஒரு பெரிய மாம்பழத்துல இருந்து ஒரு போர்ஷனை கட் பண்ணி கொடுத்தோம்னா அந்த போர்ஷனுக்கு தெரியும் நான் வந்து இந்த பெரிய மாம்பழத்தினுடைய ஒரு போர்ஷனாகத்தான் இருந்துட்டு இருந்தே அப்படி. ஆகவே நம்மளுடைய ஜீவன் கிட்ட நாம பேசுற நேரத்தை சொல்லணும், ஏ ஜீவாத்மா சும்மா விளையாடாத, ஊரே மாத்தாத, என் தலையில தொப்பி போடாத, உனக்கு தெரியும் சத்தியம் என்ன அப்படின்னு. நீ எங்கிருந்து உற்பத்தி ஆயிருக்காய் உனக்கு தெரியும், உனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியும் ஜெயா. அதனால நான் உன்னை வந்து தெய்வமாக வணங்குகிறேன், நீ தான் பரமாத்மா, அதுதான் ஜீவோ பிரம்மைவனாபரான்னு உபனிஷத்துக்களை வருது. அப்போ உனக்கு நன்னா தெரியும் நீ எங்கிருந்து வந்தாய், நீ இப்போ இந்த உடம்புல வந்து மாட்டின்னு முடிக்கிறாய், இதெல்லாம் உனக்கு தெரியாத உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. சத்திய பிரமாணத்துல பிரம்மத்தினுடைய பிரணவ சத்தியம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஜீவன் தான். ஆகவே நம்மளுடைய இந்த ஜீவனை வந்து அவ்வளோ பரமேஸ்வரன் தான் ஜீவஸ்வரூபம். சப்ததாதுக்கள்ல ஜீவடிவமாக இருக்கிறது பரமேஸ்வரனே தான். அப்ப இந்த அம்பாள் தான் நம்மளுடைய உடம்பு. அப்ப இந்த உடம்பை அம்பாளை வைத்துக்கொண்டு நாம் அந்த சிவனை, அந்த ஜீவனை உணர்வதற்கு பெரிதான் பிரயத்தனம். அதுதான் யோகம், யத்னம், யாகம், தபம் எல்லாமே. அதுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் தான் நம்மளுடைய ஆதிசங்கர பகவத்பாதர். நிறைய மகான்கள் வழிகாட்டிகளாக இருந்திருக்கா இல்லே சொல்லு நான். ஆனா பகவத்பாதர் மாதிரி ஒரு அன்கம்பேரபிளான ஒரு மகாத்மாவை, ஒரு ஆச்சாரியன்னு இந்த வரைக்கும் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது, பார்த்ததும் கிடையாது என்னோட அபிப்பிராயத்தில். அதனால்தான் பகவத்பாதருக்கு இவ்வளவு மகாத்மம். ஆகவே பகவத்பாதரை வந்து பகவானுடைய சிருஷ்டியாகவே, அதாவது பரமேஸ்வரனே வந்து பகவத்பாதராக வந்திருக்கார். நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணுமானா, சத்தியத்தை உணர வேண்டுமானால், சத்தியம் என்ன அப்படிங்கிறத வந்து பூர்ணமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி பாதங்களை வந்து ஸ்மரணம் பண்றது, பாதங்கள் நமஸ்காரத்தை செய்யும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல காமபாணன், அதாவது மன்மதன் அம்பாளுடைய இந்த கணுக்கால்களையும் பாதங்கள் இருக்கக்கூடியதான விரல்களை வந்து 5 5 10 அஸ்திரங்களாக பிரயோகம் பண்ணினார் அப்படின்னு. இந்த 5 5 10 அப்படிங்கிறது வந்து தச பிராணங்களும் தசேந்திரியங்களும் இந்த பாதங்களுக்குள்ள அடங்கி விடுகிறது. இப்படி தசப்பிராணனையும் தசேந்திரியங்களையும் அம்பாளுடைய பாதத்தை யார் ஒருவர் நமஸ்காரம் செய்கிறார்களோ, தியானம் செய்து பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு நிசந்தேகம் இந்த 10 பேரும் தசப்பிராணங்களும் தசேந்திரியங்களும் அவர்களுக்கு சொன்னத்துக்கு அனுகிரகத்தை செய்யும். நம்ம வந்து ஒரு சங்கீதத்துல சாதாரணமாக 3 கடு இருக்கு. ஒண்ணு வந்து பல்லவி, இன்னொன்னு அனுபல்லவி, இன்னொன்னு சரணம். பல்லவி ரொம்ப முக்கியம், அனுபல்லவி ரொம்ப முக்கியம். பல்லவியும் அனுபல்லவியும் கொஞ்சம் தான் இருக்கும், சரணங்கள் நிறைய இருக்கும். இந்த சரணத்துல வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாகும், பக்தி அதிகமாகும், அதை ரசிக்கிறதுக்கு நிறைய விவரணமாக இருக்கக்கூடியது சரணங்கள் தான். அதுதான் இந்த பராசக்தியினுடைய 2 பாதங்கள் என்றதான சரணங்கள். எல்லா தெய்வங்களும் எல்லா இடங்கள்லையும் எங்க நின்னாலும் 2 பாதங்கள் தான் நிற்கிறார்கள். ஆனா கைகளோ 4 கை, 8 கை, 10 கை, 12 கை, 16 கை, இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதான பலவிதமான கரங்களோட நமக்கு பார்க்க முடியும். ஆனா பாதம் என்பது வந்து இறைவனுக்கு 2 பாதத்தோட தான் தரிசனம் கொடுக்கிறது. ஒரு பக்தன் ஒரு நாளைக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பாதங்களை பற்றுக்கொள்வதற்காக 2 பாதங்களை வைத்ததுனால ரொம்ப ஈஸியாக போய் பக்தர்களுக்கு வந்து பக்தஜனங்களுக்கு வந்து அடைக்கலம் அடைவதற்கு ரொம்ப ஈஸி வந்து 2 பாதங்கள் அப்படிங்கிறதான தத்துவத்தை 2 பாதங்கள் சொல்லுகிறது. நம்ம வந்து சோடசாட்சி மந்திரத்துல பஞ்சதசாட்சி மந்திரம் பார்க்குற நேரத்துல 5 6 4 5 மாத்திரை, 6 மாத்திரை, 4 மாத்திரை, பிரதம கூடம், மத்திய கூடம், சக்தி கூடம். அந்த சக்தி கூடம் என்பது வந்து ரகசியாதி ரகசியமாக இருக்கக்கூடியது. அந்த ரகசியாதி ரகசியமான தத்துவத்தை தான் முதல்ல வந்து சரஸ்வதி தேவியாகவும், 2 மகாலட்சுமி தேவியாகவும், 3 வந்து காளி தேவியாகவும் 3 பாகங்களாக நாம் தெரிந்து கொள்கிறோம்.
பிரதமகூடம் என்பது வந்து சரஸ்வதி ஞானஸ்வரூபம். மத்தியகூடம் என்பது வந்து மந்திரமய வடிவமானது மகாலட்சுமி ஸ்வரூபம். மூன்றாவது வந்து காளி அப்படிங்கிறதான தத்துவம், துர்கா அப்படிங்கிறதான தத்துவம். இது வந்து வாசனாமயமானது, பரம ரகசியமாக இருக்கக்கூடியது. காளி என்றாலே நான் முன்னாடியே சொன்னேன், கருப்பில் கருப்பு சேர்ந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியுமா உருவத்தை? முடியாது. அது மாதிரி நம்முடைய வாசனை என்பது வந்து தமசை சேர்ந்தது. நிறைய வாசனைகள் வந்து தமசை சேர்ந்தது தான். கொஞ்சம் வாசனைகள் தான் ரஜசும் சத்தியமும் இருக்கும். அப்போ ஓவரால் மெஜாரிட்டி யாரு அப்படின்னா தமசு தான், கருப்பு தான். உலகத்தில் பெரிய கலர் எது அப்படின்னா கருப்பு கலர் தான். இந்த சூரியன் சுற்றி இருக்கிறதான இடங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரகாசம் இருக்கே தவிர மற்ற எல்லா இடமும் கருப்பாக தான் இருக்கும் பிரபஞ்சத்தில். உணர்வை நமக்கு கொடுத்து சத்தியகம் ராஜசம் தாமசம் அப்படிங்கிறதான மகத்துவங்களுடைய சக்திகள் எல்லாம் பராசக்தியினுடைய பாதங்களை பார்த்து நமஸ்காரம் செய்வதனாலேயே நமக்கு தெளிவாகிறது அப்படிங்கிறதும் 2 பாதங்களால் தியானம் பண்ணுறதுனால கிடைக்கிறதால ஒரு பலன். காலங்கள் 3 இருக்கு, பூதம், வர்த்தமானம், பாவி. அதாவது நேற்று நாளை. அந்த பூதகாலம் என்பது வந்து பிரதம கூடம், வர்த்தமானம் என்பது வந்து மத்திய கூடம், சக்தி கூடம் என்பது வந்து பாவி காலம், ஃபியூச்சர். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ஆகிறதோ எப்படி ஆகிறதோ எல்லாம் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுறது. இப்போ நடந்துட்டு இருக்கிற காலம் வர்த்தமான காலத்தில் எது நமக்கு தெரியாது, ஃபியூச்சர் தான் தெரியாது. ஃபியூச்சரில் இந்த ஜென்மாவுக்கு திரும்ப ஜென்மா கிடைக்குமா, இந்த ஜீவாத்மா திருப்பி ஒரு சரீரம் கிடைக்குமா, நல்ல குடும்பத்தில் பிறக்குமா, பகவத் பக்தியோட பிறக்குமா, இல்லை இதோட மோட்சம் கிடைத்து விடுமா, இனிமேல் ஜென்மா இல்லாமல் போயிடுமா, இல்லை வேற ஏதாவது தெய்வங்களுடைய உலகத்துக்கு போகுமா, இல்லை ஏதாவது அரக்கருடைய கண்ட்ரோலில் போயிடுவோமா, நம்ம என்னெல்லாமோ இருக்கு ஃபியூச்சர். அந்த சர்வ சந்தேகங்களும் போகணுமானா இனி ஒரு ஜென்மா இல்லாம வேண்டுமானால் பராசக்தியினுடைய திருவடிகளில் அடைக்கலமாகிறது. இதுதான் இந்த 2 பாதங்கள் இருக்கிறதான மகத்துவம் அப்படின்னு சொல்றது. அடுத்ததாக தீட்சையை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பாத தீட்சை, குரு தீட்சைன்னு பேர் இருக்கு. இந்த தீட்சை வந்து பலவிதமாக கொடுப்பார்கள். பாத தீட்சை, பாதம் வழியாக மாணிக்க வாசகருக்கு வந்து பரமேஸ்வரன் கொடுக்கிறார் இந்த பாத தீட்சையை. அப்பேற்பட்டதான உத்தமமான அந்த பாதங்கள் நம்மளுடைய பக்தியை பெருக்கவும், சந்தேகங்களை போக்கவும், அஜ்ஞானங்களை இல்லாதாக்கவும் செஞ்சு நமக்கு வந்து ஞானத்தை உருவாக்கி தருகிறது, பக்தியை உருவாக்கி தருகிறது. காரணம் என்னன்னா, பகவானுடைய அம்பாளுடைய இந்த பாதம், ஒரு பாதம் வந்து ஞான காண்டம், இனி ஒரு பாதம் வந்து கர்ம காண்டம். ஞான காண்டம் வழியாக ஆத்ம ஜோதி ஆத்ம ஞானத்தை உணர்த்துகிறது. 2வது பாதமான கர்மகாண்டம் வழியாக பிரயத்தனம் பண்ணி இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான உபாதிகளை சொல்லிக் கொடுக்கிறது கர்மகாண்டம். இப்போ இறைவனுடைய இந்த திருவடிகளை நாம் தியானம் செய்கிற நேரத்தில் நமக்கு ஞானகாண்டம் கர்மகாண்டம் 2ம் உதவி. அது வழியாக, அதாவது லெஃப்ட் ஃபுட் வந்து கர்மகாண்டம், ரைட்டு வந்து ஞானகாண்டம். அம்பாள் வழியாக சிவனை அடைய வேண்டும், கர்மம் வழியாக ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த 2 பாதங்கள் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய ஜீவாத்மா வந்து எந்தெந்த பாகத்தை எந்தெந்த அங்கங்கள் எல்லாம் தியானம் பண்ணினாலும் கடைசியில் போய் சேர வேண்டியதான இடம் அம்பாளுடைய திருவடிகள் தான். 12:3. அதாவது பேர் ஃபுட்டை வந்து நம்ம பூமியில் பட்டுது அப்படின்னா அந்த பூமாதேவி கிட்ட நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஊர்ஜ சக்தி 12 டிகிரி. அதே நேரத்தில் நம்ம வந்து ஷூ போட்டுண்டு செருப்பு போட்டுண்டு அது ஏதாவது தடசப்படுத்தி நம்ம போட்டோம்னா 2லேருந்து 3 டிகிரி தான் கிடைக்கணும். அப்போ இந்த பாதம் வந்து பூமியிலிருந்து மகா தத்துவங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுக்கறது. அதனால்தான் பராசக்தி வந்து எந்த தெய்வங்களுமே வந்து பூமியில படும்படியாக வைத்திருக்கார்கள் அவர்களுடைய விக்கிரகங்கள் எல்லாமே. அப்ப என்ன ஆகும்னா, நாம் பூமியில தொடர நேரத்தில் அந்த பகவானுடைய சக்தி நம்ம உடம்புக்குள்ள வந்து சேருகிறது. இந்த ஸ்லோகத்தினுடைய தத்துவமே என்ன, பரகாய பிரவேசம், மறந்துடக்கூடாது. பரகாய பிரவேசம் வந்துட்டு 2-வே ட்ராக், சிங்கிள் வே கிடையாது. இங்கிருந்து அங்கே போகிறதுக்கும் அங்கேருந்து இங்கே வரத்துக்கும். அப்போ நாம் வந்து இந்த பூமியை ஸ்பர்சனம் பண்ணிட்டோமானா, நம்மளுடைய பாதங்களாலும் பரவாயில்ல, கைகளாலும் பரவாயில்ல, ஸ்பர்சனம் செய்கிற நேரத்தில் இந்த பூலோகத்தில் எங்கெங்கெல்லாம் தெய்வீ விக்கிரகங்கள் தெய்வங்களுடைய விக்கிரகங்கள்லாம் இருக்கோ அந்த அத்தனை விக்கிரகங்களையும் நாம் வந்து ஸ்பர்சனம் பண்ணுறதுக்கு சமமாகிறது. we will be developing a relationship through contact. அதுதான் என்னுடைய மகத்துவம். இறைவனுடைய ஒவ்வொரு அங்கங்களும் வேதமயமானது, சர்வ அங்கங்களும் வேதமயமானது. அந்த வேதத்துக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது எதுனா உபனிஷத்துக்கள். உபனிஷத்து வழியாக தான் நம்ம வேதத்தை அதனுடைய அந்தரார்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே பக்தி ரசத்தையும் ஞான ரசத்தையும் கர்மரசத்தையும் ஊட்டக்கூடியதான அந்த பாதங்களை, அந்த திருவடிகளை நாம் நித்தியம் தியானம் செஞ்சு ஆராதனை செஞ்சோமானா அபரிமிதமான புண்ணிய பலனை நம்மளால் அடைய முடியும் என்கிறதுதான் இதுல பகவத்பாதர் இந்த பாதங்களுடைய மகாத்ம வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஒரு சூரியனுக்கு ஜீவாத்மாவனுடைய அந்த காலத்தை மாற்ற முடியாது. சூரியனுடைய வந்து ஒளி என்பது வந்து இந்த பிரபஞ்சம் பூராவும் பறந்து கிடக்கும். அப்பேற்பட்டதான சூரியனுக்கு கூட நமக்கு நம்மளுடைய உடம்புக்குள்ள இந்த ஜீவாத்மாவில் இருக்கக்கூடியதான அந்தகாரம், அஜ்ஞானம், இருட்டு, அதை மாற்றத்துக்குள்ளதான சக்தி இல்லை. ஆனா அந்த ஜீவனுடைய அந்தகாரத்தையும் அஜ்ஞானத்தையும் மாற்றக்கூடியதான சக்தி யாருக்கு இருக்கு? பகவானுடைய பராசக்தியினுடைய
இந்த 2 பாதங்களுக்கு இருக்கு. ஆகவே சக்தியினுடைய திருவடிகளை அடைந்து நாம் நமஸ்காரம் செஞ்சு தியானம் செய்கிறதுனால நம்மளுடைய அஜ்ஞானம் விலகி ஞானம் உற்பத்தியாகி மோட்சம் கிடைக்கிறது அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் இதில் சொல்லுகிறார்கள். வேதத்தினுடைய ஒலி என்பது ஓம். ஒளி என்பது இந்த பிரகிருதி அல்லது இந்த அம்பாள், இந்த உலகம், ஒலியும் ஒளியும். பிரணவம்ங்கிறதான ஓங்கார மந்திரம் ஒலியாக இருக்கிறது. ஒளி என்றால் பிரகாசம், உருவம். அந்த உருவம் என்பது இந்த தாவர ஜங்கமங்கள் இருக்கக்கூடியதான அனைத்து உடம்புகளும், அத்தனை பேருடைய உடம்பு என்பது சக்தி. ஆகவே இது பாதங்களை நாம் ஸ்மரணை செய்கிற நேரத்தில், பூஜை செய்கிற நேரத்தில், தியானம் செய்கிற நேரத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒலியும் ஒளியும் ஏற்படுகிறது. அதாவது பிரம்மஞானத்தையும் உருவாக்க முடியும். இந்த உடம்பு இருக்கக்கூடியதான இக ஜென்மத்தில் என்னெல்லாம் சுகபோகங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டே அந்த முக்கியமான பிரம்மஞானத்தை அடைந்து அம்பாள் அவர்களுக்கு சரணாகதி கொடுக்கிறாள் அப்படிங்கிறதான தத்துவத்தை இந்த அம்பாளுடைய திருவடிகள் நம்மளை உணர்த்துகிறது. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி 3 சக்திகள் இருக்கு. சக்தியினுடைய பிரபாவம் என்பது 3 சக்திகள் வழியாகத்தான். ஊ பிளஸ் மா சேர்ந்தா உமா ஆச்சு. பிரணவ மந்திரத்துக்கு இனியொரு மந்திரம் தான் உமா அப்படிங்கிறதான பரமேஸ்வரனும் மேனகாதேவியும் 2 பேரும் செல்லமாக அம்பாளை கூப்பிடுகிறது உமா அப்படிங்கிறதான பேர்ல தான். அந்த உமா அப்படிங்கிறத நாமத்துல ஊ பிளஸ் மா. ஊ அப்படி என்றால் ஸ்திதி காரியங்கள், மா அப்படின்னா சம்ஹாரம். பார்வதி தேவியாகவும் காளி தேவியாகவும் இருந்து நம்மளை பரிபாலனம் பண்ணி நம்மளை வளர்த்தி நம்மளுடைய ஸ்திதிகள் எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடியவள் சக்தி. பிரம்மம் என்பது சிருஷ்டி பண்றது. தந்தை அப்படிங்கிறதான சிவன் ஜீவ வடிவமாக ஒரு தாயாரனுடைய வயிற்றுக்குள்ள புகுந்து, அதாவது கர்ப்பபாத்திரத்துக்குள்ள புகுந்து அங்கிருந்து வளர்ந்துங்கிற ஸ்திதி. ஸோ வளர்ந்து அது பெருசாகி மடிந்து பகவானுடைய பாதங்களிலே போய் சேர்றது அப்படிங்கிறதான இந்த 2 தத்துவங்கள் அம்பாளுடைய 2 பாதங்களாகவே நாம் பாவனை பண்ணிக்கணும். அதாவது ஸ்திதி சம்ஹார் 2. அதனால அடிக்கடி சொல்றது இந்த வேத தத்துவங்களாகட்டும், மகான்களுடைய உபதேசங்களாகட்டும் எல்லாமே பகவானுடைய பாதாரங்களை பாதார விந்தத்தில், அதாவது இந்த திருவடிகளில் நமஸ்காரத்தை பண்ணி தியானம் பண்ணி நாம் எல்லாத்தையும் அடைய முடியும். அந்த பாதங்களை சாதாரணமான வார்த்தைகளால் வர்ணித்துக்க முடியாது. அவ்வளோ பெரிய சக்தி இருக்கக்கூடியது. அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகமும் அந்த அம்பாளுடைய திருவடிகள் பகவத்பாதருடைய சிரசில் வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அம்பாளுக்கு பிரியமான நாமங்கள் பலது இருந்தால் கூட தயை இருக்கக்கூடியதான அம்பாள் தயை காட்ட வேண்டுமானால் ஒரு நல்ல மந்திரம் இருக்கு உலகத்தில். அதுக்கு பேர் அம்மா. அதனால்தான் பகவத்பாதர் தாயே அம்மா அப்படின்னு அழைத்து தயவு செஞ்சு உன்னுடைய இந்த திருவடிகளை என்னுடைய சிரசில் வை, அப்போ நான் தன்யனாகி விடுவேன், அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும், செய்வாயா அப்படிங்கிறதான ஒரு கேள்விக்குறியோட இந்த ஸ்தோத்திரத்தை அம்பாளுக்காக சமர்ப்பண்றார். பக்தி சத்தையோட இந்த ஸ்லோகத்தை உருவாக்கி அம்பாளுக்கே சமர்ப்பணம் செய்து அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை வாங்கி கொண்டார். அதனாலேயே அவருக்கு பகவத்பாதருங்கிறதான பேரும் விட்டது அப்படிங்கிறதான சத்தத்தை நாம் உணர முடிகிறது. சுதீனாம் மூர்தானோ தததி தவயௌ சேகரதயா மமாப்யேதௌ மாதஹ சிரசி தயயா தேஹி சரணௌ தயோபாத்யம் பாதஹ பசுபதி ஜடாஜூடதடினி யயோர்லாக்ஷா லக்ஷ்மி அருணஹரி சூடாமணி ருச்சிஹி. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.